ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட விவேகானந்தர் போய் கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்ட மாதிரி நான் உங்க கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கேட்பது விவேகானந்தராக இருந்தால் நானும் காட்டுகிறேன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. அதுபோல ஒருத்தரை காட்டி என்ன வேற வழியே இல்லை அந்த இடத்துல. இன்னொருத்தர் பகவான் அடைஞ்சிருக்கார். சின்ன வயசுலேருந்து புராண கதைகளை ஏன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இப்படி ஒரு நிலை இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒருத்தருடைய சரித்திரம் வழியாக தான் கேட்க முடியும். ஏன் இதை விட இன்னொரு பெரிய உதாரணம் சொன்னோம்னா, ரமண மகரிஷிகளே மதுரையில் இருக்கும் பொழுது நாயன்மார்கள் சன்னதியெல்லாம் அப்படியே பார்த்துன்னு வரும்பொழுதே கண் கலங்கி அந்த இடத்துல அவரை அறியாமல் கண்ணீர் வழிஞ்சுட்டே இருந்தது. அப்போ அவர் உள்ள வேண்டிக்கிட்டாரா சுந்தரேஸ்வரர்கிட்ட போய், மீனாட்சி அம்மன் கிட்ட போயும், இந்த நாயன்மார்களுடைய நிலையெல்லாம் எனக்கு வராதா அப்படிங்கிறது அவரே வேண்டியிருக்கார். அதுதான் நமக்கு இப்போ கேட்கணும். அப்போ அவர் கேட்குறாரு இந்த இடத்துல. எப்பொழுதுமே ரமணருக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி தான், கிருஷ்ணருக்கு யாருக்கு பிடிக்கும்னு ஒரு கேட்கும் பொழுது எனக்கு ஞானிகளைத்தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளெல்லாம் பிடிக்காதா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடங்கள்லையும் ஒரு ஞானி ஞானத்தை தான் தேடுவான். ஏன்னா அவன் பார்க்கறது எல்லாமே ஞானமா மாறிண்டே இருக்கும், அஞ்ஞானமே தெரியாது. ரமணாற்றை எதிர் போய் ஒருத்தர் உட்காரும் பொழுதே நான் அவர்கிட்ட போய் பாவி என்றோ நான் இந்த மாதிரி மனிதனாக இருக்கின்ற சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு பிறர் என்கிற இன்னொரு வஸ்து கிடையாது அந்த இடத்துல. அதனால்தான் விவேகானந்தர் போய் வெளிநாடுகளில் பேசும் பொழுதே நீ பாவி என்றோ வேற எதுவுமே சொல்லலை. எடுத்த உடனே மேடையில் அவர் பேசும் பொழுதே அமிர்தசிய புத்திரஹா அப்படின்னு தான் பேசுறாரு. அமிர்தத்தினுடைய புத்தர்கள் நீங்க அப்படின்னு தான் பேசுறாரு. ஏன்னா முதல் ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டே உங்களுடைய சொரூபம், உங்களுடைய உண்மை நிலையை முதல்ல உங்ககிட்ட சொல்றது தான். அதை சொன்னதுக்கு அப்புறமா இந்த நிலையில நீங்க இருக்கிறத காட்டி கொடுப்பாங்க. நீங்க திரும்பவும் அந்த நிலைக்கு வர்றதுக்கான பாதைகளை போட்டு தருவார்கள்.